ம். வணக்கம். இது 6 அடிங்க. இது வந்து சிம்மு வாங்கணும். இது வந்து ஒரு ரூ. 5,500 வரும் நம்மகிட்ட. இது 6 அடிங்க. இது ஒரு ரூ. 7,000 வரும். இந்த கருடு வாங்கணும். இது ரூ. 7,500 வரும். 6 அடி. இதுல வழக்கமா பார்த்துருப்பீங்க. யானை. இது சிவன் கொண்ட. இது வந்து ஒரு ரூ. 8 வரும். இந்த வருஷம் வந்து லேட்டஸ்டா போட்டது. எல்லாமே வந்து பாம்பே மாடல் எதிர்பார்க்குறாங்க. அதனால வந்து பேக் சைடு வந்து ஆர்ச் வச்சு போடுறது. ஏன்னா கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகம் தான். இருந்தாலும் நம்ம மக்களுக்கு எதிர்பார்க்குறோம் நம்ம கொடுக்கணும் ஒரு காரணத்தால இது வந்து ஆட்சி வச்சது கொஞ்சம் வேலை கூட தான் இருந்தாலும் அந்த பாம்பே மாடல் ஈக்குவல் வரணுன்றதால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யறோம். இது ஒரு 13,500 ரூபா வருங்க. அது 7 வரும். நேரில் வந்தீங்கன்னா நம்மளால முடிஞ்சதுக்கு குறைச்சு கொடுக்கலாம். இது பாம்பே மாடல் தான். ஆர்ச் வச்சுதான் பேக் சைடு. இது வந்து 16,500 ரூபா வரும். நேரில் வந்தீங்கன்னா பார்த்து குறைச்சு பண்ணிக்கலாம். இது அதே மாதிரி தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆர்ச்சிலே வந்து சிவன் கொண்ட. இது ஒரு 5 ரூபா வரும். இது அதே மாதிரி தான். இது சிவன் கொண்டையிலே தலப்பாவோட சேர்ந்து வருது. வழக்கமா வந்து காமனா எதிர்பார்க்கறது வந்து இந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. இப்போ பசங்க வந்து லேட்டஸ்டா வேணுன்றதால ஆர்ட்ஸ் விஷயம் போட்டு செய்யறோம். இது வந்து காமனா எல்லாமே எதிர்பார்க்கறது. கணபதி என்னவே காமனா இருக்கணும். ஒரு நந்தி வாங்கணும். எப்ப வாயில ஜீவத்தில் மேலதான் வருவாரு. நம்ம ஜனம் வந்து இப்போ விதவிதமா கேட்கறதால நம்ம மாத்தி போற நிலைமை வந்திருக்கு. இது 3 வாங்கினங்க. ஒரு 7 அடி வரும். நம்மகிட்ட ஒரு 14,500 ரூபா வரும். இது வந்து நேரில் வந்தீங்கன்னா பாஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து 10 அடிங்க. தாம்பரம் மேல இருக்கிற ரேட்டையிலையும் வந்து 2 பக்கம் நிக்கிற மாதிரி. இது வந்து 18,500 ரூபா கொடுக்கலாம். இது அதே போலதான். சேம் மேலதான் அது கூட. இதே மாடல் எங்களுக்கு போடல கலர் வேற. இது 9 அடிங்க. லேட்டஸ்டா பஞ்சமுகம் ஆஞ்சநேயர் பேர். இது வந்து இது வந்து 18,500 ரூபா வரும். புது மாடல்ன்றதால கொஞ்சம் விலை கொஞ்சம் கூட. நேரில் வந்தீங்கன்னா பார்த்து கம்மி பண்ணி கொடுக்கலாம். இது 9 அடிங்க. இது நார்மல் எலி சிங்கம் வச்சது. இது வந்து ஒரு 18,000 தரலாம். இது 8 அடிங்க. ஆச்சு புது மாடல். இது வந்து ஏன்னா எல்லாமே பேக்ரவுண்ட் கேட்கறாங்க. அதனால வந்து சிவனை வச்சு ஒரு பக்கம் வச்சு புளி மேல தட்டி கொடுக்குற மாதிரி. இது வந்து 19,000 கொடுக்கணும். இதுவும் அதே போலதாங்க. அதே வேலைதான். இது 7 அடிங்க. இது எல்லாமே 7 அடி தான். இதுல வந்து 13,500 கொடுக்கலாம். நேரில் வந்து பார்த்து பேச பண்ணுவீங்க. ரகத்துக்கு 1 2 இருக்கும். இது 10 அடிங்க. ஹைட் வந்து இது வந்து 21,000ங்க. நேரில் வந்தா பார்த்து கம்மி பண்ணி தரலாம். சிலையோட ஹைட்டை மட்டும் பார்க்க கூடாது. சிலையோட அகலத்தையும் சேர்த்து பார்க்கணும். சில பேர் வந்து ஹைட்டை மட்டும் காணிக்கிறாங்க. ஹைட்டுக்கு தகுந்த அகலம் வேணும். ஒரு 10 அடி சிலைனா அகலம் வந்து ஒரு 6 அடியாவது இருக்கணும். அப்பதான் அந்த பொம்மையுடைய உருவத்துக்கு பார்க்கறது அவ்வளவு அழகா இருக்கும். நம்ம கிட்ட எல்லா பொம்மை பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு தகுந்த அகலம் இருக்கும். 10 அடி ஹைட்னா அகலம் 5 அடி இருக்கணும். அப்பதான் பொம்மை வந்து பார்க்கறதுக்கு ஒரு அழகா தெரியும். இது அதே மாதிரி தாங்க. இது ஒரு 10 அடிங்க. கருடு வாங்கணுன்ட்டு இதோட பேர் வந்து இது வந்து 22,000ங்க. நேரில் வந்தால் பார்த்து கம்மி பண்ணி தரலாம். எல்லாமே வந்து அகலத்தையும் சேர்த்து பாருங்க. அப்போதான் பொம்மையுடைய அழகு தெரியும். நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து அது என்ன சொல்ல வரணும்னு உங்களுக்கு புரியும். இது 3 வாங்கணும். 10 அடி ஹைட்டு. இது ஒரு 19,500 வந்தால் கொடுக்கலாம். இது கருடு தான். நம்ம சொன்ன மாதிரி தான். இது 22,000 தான் கொடுக்கலாம். இது வந்து ராஜ விநாயகர். இந்த வருஷம் புதுசாக வந்திருக்கு.
இது வந்து 11 அடி வரும். இது வந்து 23,000 வந்தால் கொடுக்கணும். இது அதே மாதிரி 3 வானுங்க. இது ஒரு 19,000 தான் முடிக்கலாங்க. இது 11 அடி 22,000 தான் பார்த்து பண்ணி கொடுக்கலாம் நேரில் வந்தீங்கன்னா. இது 11 அடி தான், ஆனால் உருவத்தில் பெருசு. உருவத்தில் பெருசு ஒரு 24,000 தான் கொடுக்கலாம். அது வந்து எங்கள் அட்ரஸுக்கே டிஸ்கஸில் போகிறோம். நேரில் வந்தீங்கன்னா பார்த்து குறைச்சி கொடுக்கலாம். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து அட்டைப்பொம்மை முக்கியத்துவம் கொடுங்க. பிஓபி வந்து மண் தண்ணியில் போட்டோட கரையாது. இது அப்படியே மாசு கட்டுப்பாடு வாரியம் என்ன சொல்லியிருக்கோ அதை வச்சு வந்து தான் நம்ம செய்யணும். பேப்பர் தூள், பசை, மரவள்ளி மாவு, பசை, சவுப்பு குச்சி, இதெல்லாம் சேர்த்து செய்கிறோம். அதனால மீன்களுக்கும் எந்த பாதிப்பும் வராது. விவசாயத்துக்கும் இது மீன் கிணத்துல போட்டால் கூட அந்த அந்த தண்ணி எடுத்து பயிருக்கு விடலாம். அதனால இது வந்து எந்த ஒரு அது பிஓபி அப்படி கிடையாது. இந்த வருஷம் போட்டால் அடுத்த வருஷம் இருக்கும். அது வந்து ஊற தன்மை கிடையாது. அது வந்து அதனால இருக்க பிரச்சனைகள் அதிகம்தான். இது வந்து எந்த ஒரு ஜீவராசிக்கும் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. அதனால பார்த்து அட்டைப்பொம்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நன்றி. மறக்காம வீடியோ பார்த்துட்டு சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசியாக மறக்காம பெல் பட்டன் அழுத்தி